சிங்கப்பெருமாள் கோவில் தமிழ்நாட்டின் செங்கல்பட்டு மாவட்டத்தில் அமைந்துள்ள ஒரு சிறிய ஆயினும் வரலாற்றுச் சிறப்புமிக்க நகரமாகும். இந்த நகரம் சென்னை செங்கல்பட்டு தேசிய நெடுஞ்சாலையில் ஜே.சி. சாலையிலிருந்து சுமார் 100 மீட்டர் தொலைவில் அமைந்துள்ள சுய பாடலாத்ரி நரசிம்மர் திருக்கோவிலால் புகழ்பெற்றது. தலைநகர் சென்னையிலிருந்து சுமார் 45 கிலோமீட்டர் தொலைவிலும் தாம்பரத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தொலைவிலும் இருப்பதால் பக்தர்கள் எளிதில் வந்தடையக்கூடிய ஒரு முக்கிய ஆன்மீக மையமாக இது திகழ்கிறது. ஒரு முக்கிய நெடுஞ்சாலையில் இக்கோவில் அமைந்திருப்பதும் சென்னை போன்ற பெருநகரங்களுக்கு அருகாமையில் இருப்பதும் வரலாற்று ரீதியாகவும் தற்காலத்திலும் இதன் தொடர்ச்சியான அணுகல்தன்மைக்கு காரணமாக அமைகிறது. இந்த எளிதான அணுகல்தன்மை பல நூற்றாண்டுகளாக கோவில் தொடர்ச்சியான ஆதரவைப் பெறுவதற்கும் பக்தர்களிடையே அதன் புகழ் நிலைத்திருப்பதற்கும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பைச் செய்துள்ளது. இந்த வீடியோவை தவிர்க்காமல் கடைசி வரை பார்த்து நரசிம்மர் அருள் பெறுங்கள். மேலும் உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகமளிக்கும். இத்திருக்கோவில் ஒரு சிறிய குன்றின் மீது பல்லவர் கால குடைவரை கட்டிடக்கலையின் தனித்துவமான அம்சங்களுடன் கம்பீரமாக வீற்றிருக்கிறது. தூரத்தில் இருந்தே கோவிலின் கோபுரம் பக்தர்களை அழைப்பது போன்ற ஒரு தெய்வீக உணர்வை ஏற்படுத்தும். இத்தலம் மகாவிஷ்ணுவின் 4வது அவதாரமான நரசிம்ம பெருமாளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இங்குள்ள மூலவர் இரணிகசிபுவை வதம் செய்த கையோடு தணியாத கோபத்துடன் உக்ர நரசிம்மர் வடிவில் காட்சி தருகிறார். இருப்பினும் சில குறிப்புகள் இக்கோவிலில் நரசிம்மர் சாந்தமான கருணை பொழியும் வடிவிலும் அருள்பாலிப்பதாக கூறுகின்றன. இந்த இருவேறு வடிவங்களின் சித்தரிப்பு இறைவனின் ஆழமான தத்துவார்த்த புரிதலை வெளிப்படுத்துகிறது. தீய சக்திகளை அழிக்கும் உக்கிரமான வடிவமும் பக்தர்களைக் காக்கும் சாந்தமான கருணை வடிவமும் இறைவனின் முழுமையான தன்மையைக் காட்டுகின்றன. இது பக்தர்களுக்கு தீயவற்றிலிருந்து பாதுகாப்பு உக்கிர வடிவம் மற்றும் அமைதி சார்ந்த வடிவம் ஆகிய இரு தேவைகளையும் பூர்த்தி செய்ய உதவுகிறது. இதன் மூலம் கோவிலின் ஆன்மீக ஈர்ப்பும் பயணம் விரிவடைகிறது. நரசிம்மர் பயத்தைப் போக்கும் கடவுளாகவும் தர்மத்தை நிலைநாட்டுபவராகவும் போற்றப்படுகிறார். சிங்கப்பெருமாள் கோவில் வெறும் ஒரு வரலாற்றுச் சின்னம் மட்டுமல்ல, இது பிரமாண்ட புராணத்தில் விரிவாக குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு சிறந்த புராணத் தலமாகும். இந்த தொடர்ச்சியான குறிப்புகள் இத்தலத்தின் நிலையை ஒரு பிராந்திய கோவிலிலிருந்து அகில இந்திய புராண முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக உயர்த்துகிறது. நரசிம்ம அவதார காலத்தில் இக்கோவிலைச் சுற்றியுள்ள பகுதி அடர்ந்த காடுகளால் சூழப்பட்டிருந்தது. அக்காலத்தில் ஜாபாலி என்ற மகரிஷி இக்காட்டில் கடும் தவம் மேற்கொண்டு மகாவிஷ்ணுவின் தரிசனத்தை வேண்டினார். ஜாபாலி முனிவரின் தீவிர தவத்தால் மகிழ்ந்த பெருமாள் இரணியகசிபுவை வதம் செய்தவுடன் தனது உக்கிர கோப வடிவில் அவருக்கு காட்சி கொடுத்தார். இன்றும் மூலவர் அதே உக்கிர வடிவத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். ஜாபாலி முனிவரின் தவம் மற்றும் நரசிம்மரின் தோற்றம் பற்றிய இந்த வரலாறு இத்தலத்தில் உள்ள மூலவரின் தெய்வீகத் தோற்றத்தையும் அவர் உக்கிர வடிவில் காட்சியளிப்பதற்கான காரணத்தையும் நேரடியாக விளக்குகிறது. இது பக்தர்களின் உண்மையான பிரார்த்தனைகளுக்கு இறைவன் பதிலளிப்பார் என்ற நம்பிக்கையை வலுப்படுத்துகிறது. மகாவிஷ்ணு பிரம்மாவின் வரத்தால் அழியாத இரணிகசிபுவை வதம் செய்ய மனிதன் சிங்கம் கலந்த நரசிம்ம அவதாரம் எடுத்தார். பகலிலும் இரவிலும் அல்லாத அந்த நேரத்தில் வீட்டிற்கு உள்ளேயும் வெளியேயும் அல்லாத வாசலில் எந்த ஆயுதத்தாலும் அல்லாமல் தன் கூரிய நகங்களால் இரணியகசிபுவை வதம் செய்து தர்மத்தை நிலைநாட்டினார். இரணியனை வதம் செய்த பின்னரும் நரசிம்மரின் கோபம் தணியாமல் இருந்தது. பக்த பிரகலாதன் பாடி பிரார்த்தனை செய்த பிறகுதான் அவர் சாந்தமடைந்தார். இத்தலத்தின் தீர்த்த குளத்தில் சுத்த புஷ்கரணி நரசிம்மர் நீராடி தனது கோபத்தை தணித்துக் கொண்டதாகவும் இதனால் குளத்தின் நீர் சிவப்பாக மாறியதாகவும் ஒரு நம்பிக்கை உள்ளது. நரசிம்மர் தீர்த்த குளத்தில் நீராடியதால் நீர் சிவப்பாக மாறியது என்ற இந்த நிகழ்வு கோவிலின் ஒரு பௌதிக அம்சத்திற்கும் தெய்வீகச் செயலுக்கும் இடையே நேரடி தொடர்பை உருவாக்குகிறது. இது சுத்த புஷ்கரணியை வெறும் நீர்நிலையாக இல்லாமல் தூய்மைப்படுத்துதல் மற்றும் தெய்வீக சக்தியின் ஒரு சக்தி வாய்ந்த சின்னமாக மாற்றுகிறது. அதன் புனிதத்தன்மையை மேம்படுத்துகிறது மற்றும் சடங்குகளில் அதன் பங்கை நியாயப்படுத்துகிறது. இத்தலத்தின் பெயர் பாதாளாத்ரி என்பது சம்ஸ்கிருத சொற்களான பாதாள சிவப்பு மற்றும் அத்ரி மலை என்பதிலிருந்து உருவானது. நரசிம்மர் இரணியனை வதம் செய்த கோபத்தில் சிவந்த கண்களுடன் இங்கு தோன்றியதாலும் தீர்த்தக்குளம் சிவந்ததாலும் இந்த மலைப்பகுதிக்கு சிவப்பு மலை என்ற பொருள் கொண்ட பாதாளாத்ரி என்று பெயரிடப்பட்டது. தமிழில் இந்தப் பகுதி செங்குன்றம் என்றும் அழைக்கப்பட்டது. இது சிவப்பு மலை என்பதன் நேரடி தமிழ் மொழிபெயர்ப்பாகும்.
பாதாளாத்ரி என்ற பெயரின் தோற்றம் நரசிம்மரின் உக்கிரமான தோற்றத்தையும் சிவப்பு நிறத்துடன் தொடர்புடைய கோபத்தையும் நேரடியாக இணைக்கிறது. இந்த மொழியில் இணைப்பு கோவிலின் மையக்கதை இடத்தின் அடையாளத்துடன் ஒருங்கிணைக்கிறது. இதனால் பெயர் தானாகவே இறைவனின் சக்தி மற்றும் கோவிலின் தோற்றம் பற்றிய ஒரு தொடர்ச்சியான நினைவூட்டலாக அமைகிறது. ஒரு காலகட்டத்தில் இக்கோவில் மணல் மேடுகளால் மூடப்பட்டு வழிபாடுகள் தடைப்பட்டிருந்தன. அப்போது அப்பச்சியாரண்ணா என்ற பெரிய பக்தரின் மகனான அன்னவில்லப்பன் என்பவரின் கனவில் நரசிம்மர் தோன்றி கோவிலை மீண்டும் வெளிக்கொண்டு வரவும் அதைச் சுற்றியுள்ள பகுதிகளைச் செப்பனிடவும் கட்டளையிட்டார். அன்னவில்லப்பன் இறைவனின் கட்டளைப்படி மணல் மேட்டில் புதைந்திருந்த நரசிம்மர் சிலையை மீட்டெடுத்து கோவிலை சீரமைத்து அங்கு மக்களைக் குடியேற்றி வழிபாடுகளை மீண்டும் தொடங்கினார். இன்றும் இந்த பகுதி சிங்கப்பெருமாள் கோவில் என்றே அழைக்கப்படுகிறது. அன்னவில்லப்பனின் தெய்வீகக் கனவு மற்றும் அதைத் தொடர்ந்து கோவில் மறுசீரமைக்கப்பட்ட கதை புறக்கணிக்கப்பட்ட புனிதத் தலங்களை மீண்டும் கண்டுபிடித்து புத்துயிர் பெறுவதில் தெய்வீக தலையீட்டின் பொதுவான கருப்பொருளை அடிக்கோடிட்டுக் காட்டுகிறது. இது இறைவனின் நீடித்த சக்தியையும் ஆன்மீக பாரம்பரியத்தை தலைமுறைகள் தாண்டிப் பாதுகாப்பதில் மனித பக்தியின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்துகிறது. சிங்கப்பெருமாள் கோவில் 8ஆம் நூற்றாண்டில் பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு அற்புதமான குடைவரைக் கோவில் ஆகும். இக்கோவிலின் தனிச்சிறப்பு என்னவென்றால் மூலவர் சன்னதியும் மூலவர் நரசிம்மரின் திருவுருவமும் ஒரு சிறிய குன்றிலிருந்து நேரடியாகச் செதுக்கப்பட்டுள்ளன. கோவில் மற்றும் மூலவர் நேரடியாக மலையிலிருந்து செதுக்கப்பட்டிருப்பது ஒரு பொறியியல் அதிசயமாக மட்டுமல்லாமல் ஆழமான ஆன்மீக அறிக்கையாகவும் விளங்குகிறது. வேதங்கள் நரசிம்மரை இதே குகையில் வசிப்பதாக விவரிப்பது போல இந்த குடைவரை கட்டமைப்பு அந்த இறையியல் கருத்தை பௌதிகமாக வெளிப்படுத்துகிறது. இது கோவிலையே தெய்வீக இருப்பின் ஒரு வாழும் வடிவமாகவும் வழிபாட்டிற்கான ஒரு நெருக்கமான இடமாகவும் மாற்றுகிறது. சிங்கப்பெருமாள் கோவிலில் அருள்பாலிக்கும் மூலவர் நரசிம்மர் நெற்றியில் 3வது கண்ணுடன் காட்சி தருகிறார். இது பொதுவாக சிவபெருமானுடன் தொடர்புடையது என்பதால் வைணவத் தலத்தில் இது ஒரு மிகவும் அசாதாரணமான மற்றும் தனித்துவமான அம்சமாகும். ஆரத்தி காட்டும் போது அர்ச்சகர் நெற்றியில் உள்ள திலகத்தை லேசாக நீக்கி இந்த 3வது கண்ணை பக்தர்களுக்கு காட்டுவார். இந்த 3வது கண்ணை தரிசித்தால் வாழ்வில் உள்ள அனைத்து துன்பங்களும் துயரங்களும் நீங்கி மன அமைதி கிடைக்கும் என்பது ஆழமான நம்பிக்கை. புராணங்களின்படி நரசிம்மர் அழிவின் கடவுளாகவும் பிரளய காலத்தில் பிரபஞ்சத்தை அழிப்பவராகவும் கருதப்படுகிறார். சிவனின் 3வது கண் போன்றே இவரின் 3வது கண் அழிக்கும் சக்தியைக் குறிக்கிறது. நரசிம்மருக்கு 3வது கண் இருப்பது பொதுவாக சிவனுடன் தொடர்புடைய ஒரு அம்சம். இது விஷ்ணுவின் அழிக்கும் அம்சத்தைப் பற்றிய ஒரு தனித்துவமான இறையில் இணைப்பையோ அல்லது ஆழமான தத்துவார்த்த வெளிப்பாட்டையோ குறிக்கிறது. இது தெய்வீக சக்தியின் இறுதி ஒருமைப்பாட்டை அங்கீகரிப்பதுடன் நரசிம்மரை பாதுகாப்பு மற்றும் இறுதி அழிவு இரண்டையும் உள்ளடக்கிய ஒரு விரிவான தெய்வமாக சித்தரிக்கிறது. இந்த அரிய சிற்பக்கலை கோவிலை ஆழமான இறையியல் ஆய்வுக்கான ஒரு பொருளாகவும் ஆழ்ந்த ஆன்மீக அனுபவங்களைத் தேடும் பக்தர்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த காந்தமாகவும் மாற்றுகிறது. பொதுவாக பெரும்பாலான நரசிம்மர் கோவில்களில் பெருமாள் தனது இடது காலை மடித்து வலது காலை தொங்கவிட்ட நிலையில் தரிசனம் தருவார். ஆனால் சிங்கப்பெருமாள் கோவிலில் உள்ள பாடலாத்ரி நரசிம்மர் வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்ட நிலையில் ஒரு மிகப்பெரிய மூர்த்தியாக அருள்பாலிக்கிறார். இந்த அசாதாரணமான அமர்ந்த நிலை இந்த நரசிம்மரை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தும் ஒரு தனித்துவமான சிற்பக்கலை அம்சமாகும். இந்த தனித்துவமான தரிசனம் கோவிலின் சிறப்பு நிலையை மேம்படுத்துகிறது மற்றும் அரிய வடிவத்தில் இறைவனைத் தேடும் பக்தர்களுக்கு யாத்திரையை மேலும் மறக்க முடியாத மற்றும் ஆன்மீக ரீதியாக முக்கியமான அனுபவமாக மாற்றுகிறது. மூலவர் நரசிம்மர் 4 கைகளுடன் காட்சி தருகிறார். அவரது மேல் 2 கைகளில் சங்கு, பாஞ்சஜன்யம் மற்றும் சக்கரம், சுதர்சன சக்கரம் தாங்கியுள்ளார். கீழ்வலது கை அபிமுத்திரையில் பயம் நீக்கும் கோலம் பக்தர்களுக்கு பாதுகாப்பை வழங்குகிறது. அதே சமயம் கீழிடது கை தனது மடியை தொட்டுக் கொண்டிருக்கிறது. ஒரு ஹஸ்தம், அபி ஹஸ்தம் மற்றும் ஒரு ஹஸ்தம் போன்ற குறிப்பிட்ட முத்திரைகள் மற்றும் தெய்வீக ஆயுதங்களை சங்கு மற்றும் சக்கரம் ஏந்தியிருப்பது நரசிம்மரின் முக்கிய பண்புகளை வெளிப்படுத்துகிறது. அபி முத்திரை அவரை மகா பாதுகாவலர் என்ற அவரது பங்கை வெளிப்படையாக குறிக்கிறது. அதே சமயம் ஆயுதங்களும் ஒரு ஹஸ்தமும் தீயவற்றை அழிப்பதற்கும் உலக ஒழுங்கைப் பேணுவதற்கும் அவர் தயாராக இருப்பதைக் குறிக்கின்றன. இந்த காட்சி குறியீடுகள் அவரது சக்தியையும் கருணையையும் வலியுறுத்துகின்றன.
மூலவர் சன்னதிக்கு மேலே உள்ள விமானம் கோபுரத்தின் உட்புற அமைப்பு பிரணவ் விமானம் என்று அழைக்கப்படுகிறது. இது கோவிலின் கட்டிடக்கலைக்கு ஒரு தனித்துவமான ஆன்மீகப் பெயரை அளிக்கிறது. இக்கோவிலில் கிரிவலம் மலையைச் சுற்றி வருதல் மிகவும் பிரசித்தி பெற்றது. கோவிலைச் சுற்றியுள்ள சிறிய குன்றே பெருமாளின் திருமேனியாக கருதப்படுவதால் பௌர்ணமி நாட்களில் கிரிவலம் வருவது மிகவும் விசேஷமானதாக கருதப்படுகிறது. மலையே பெருமாளின் தெய்வீக உடல் என்று கருதப்படும் கருத்து கிரிவலத்தை வெறும் ஒரு சுற்றிவரும் செயலாக இல்லாமல் இறைவனின் போதிக வடிவத்தை நேரடியாக வழிபடும் செயலாக உயர்த்துகிறது. இது பக்தர்களுக்கு ஒரு ஆழமான ஆன்மீக தொடர்பை ஏற்படுத்துகிறது. அங்கு இயற்கையான நிலப்பரப்பு தெய்வீக இருப்பால் நிரப்பப்படுகிறது. கருவறையின் நுழைவாயிலில் கம்பீரமான துவாரபாலகர்கள் காவலர்கள் உள்ளனர். அவர்கள் கோவிலைப் பாதுகாப்பதாக நம்பப்படுகிறது. மூலவர் சன்னதிக்கு முன்னால் மகா மண்டபம் அர்த்த மண்டபம் போன்ற பல மண்டபங்கள் உள்ளன. இவை சோழர் மற்றும் விஜயநகர காலங்களில் கோவிலுடன் சேர்க்கப்பட்டு கோவிலின் பரப்பளவையும் பக்தர்களின் வசதிகளையும் அதிகரித்தன. ஒரு எளிய குடைவரை கோவிலில் இருந்து வெவ்வேறு வம்சங்களால் பல மண்டபங்கள் சேர்க்கப்பட்டு ஒரு சிக்கலான அமைப்பாக கோவில் வளர்ந்திருப்பது அதன் தொடர்ச்சியான வளர்ச்சி மற்றும் தகவமைப்பை பிரதிபலிக்கிறது. இது கோவில் ஒரு நிலையான வரலாற்று நினைவுச் சின்னமாக இல்லாமல் பல நூற்றாண்டுகளாக அதிகரித்து வரும் பக்தர்களின் எண்ணிக்கையையும் மாறிவரும் வழிபாட்டு முறைகளையும் பூர்த்தி செய்ய விரிவடைந்த ஒரு மாறும் வாழும் நிறுவனமாக இருந்ததைக் காட்டுகிறது. நரசிம்மரின் துணைவியான அஹோபிலவல்லி தாயாருக்கு கோவிலில் தனி சன்னதி உள்ளது. அஹோபிலம் தலத்தில் உள்ளது போலவே இங்கு தாயார் அஹோபிலவல்லி என்று அழைக்கப்படுகிறார். பெரும்பாலான லட்சுமி நரசிம்மர் கோவில்களில் மகாலட்சுமி சுவாமியின் மடியில் அமர்ந்திருப்பார். ஆனால் சிங்கப்பெருமாள் கோவிலில் தாயார் அஹோபிலவல்லி தனி சன்னதியில் அருள்பாலிக்கிறார். இது ஒரு அரிதான மற்றும் தனித்துவமான கோலமாகும். அஹோபிலவல்லி தாயாருக்கு ஒரு தனி சன்னதி இருப்பது குறிப்பாக லட்சுமி நரசிம்மர் கோவில்களில் லட்சுமி பொதுவாக இறைவனின் மடியில் அமர்ந்திருக்கும் வழக்கமான சிற்பக்கலைக்கு மாறாக இத்தலத்தில் தாயாருக்கு ஒரு தனிப்பட்ட முக்கியத்துவத்தை வழங்குகிறது. இது தாயாரின் சுதந்திரமான தெய்வீக சக்தியையும் பக்தர்களுக்கு நேரடியாக அருள் புரியும் திறனையும் வலியுறுத்துகிறது. இது கோவிலின் ஆன்மீக ஈர்ப்பை மேலும் அதிகரிக்கிறது. மூலவர் சன்னதிக்கு இடதுபுறம் ஆண்டாள் சன்னதி அமைந்துள்ளது. மேலும் லட்சுமி நரசிம்மர் ராமானுஜர் மணவாள மாமுனிகள் விஸ்வக்சேனர் கருடன் அனுமன் போன்ற பிற தெய்வங்கள் மற்றும் ஆழ்வார்களுக்கு தனி சன்னதிகள் உள்ளன. இந்த துணை சன்னதிகள் கோவிலின் விரிவான வழிபாட்டு முறைகளையும் திரியவிஷ்ணவ பாரம்பரியத்தில் அதன் முக்கியத்துவத்தையும் காட்டுகின்றன. மார்கழி மற்றும் தை மாதங்களில் நரசிம்மரின் திருவடிகளிலும் ரதசப்தமி நாளில் அவரது திருமேனியிலும் சூரிய ஒளி நேரடியாகப்படுகிறது. இந்த நிகழ்வு கோவிலின் கட்டிடக்கலை துல்லியத்தையும் வானியல் அறிவையும் எடுத்துக்காட்டுகிறது. இது இறைவனுக்கும் இயற்கைக்கும் இடையிலான சிறப்பு தொடர்பைக் குறிக்கிறது. சிங்கப்பெருமாள் கோவில் கிராமத்திற்குள் யானைகள் கொண்டு வரப்பட்டால் அவை இரவில் தங்காமல் சென்றுவிடும் என்பது ஒரு உள்ளூர் மரபாக உள்ளது. இந்த தனித்துவமான மரபு இடத்தின் புனிதத்தன்மையும் தெய்வீக சக்தியையும் எடுத்துக் காட்டுகிறது. இக்கோவிலில் வழங்கப்படும் மிளகு தோசை பிரசாதம் மிகவும் பிரசித்தி பெற்றது. அரிசி உளுந்து மிளகு சீரகம் நெய் சேர்த்து தயாரிக்கப்படும் இந்த தோசை பித்தளைப் பானைகளில் வைத்து மிளகாய் பொடி மற்றும் நல்லெண்ணெய் கலந்து பக்தர்களுக்கு வழங்கப்படுகிறது. திருப்பதி மற்றும் ஸ்ரீரங்கம் போன்ற பிற கோவில்களில் தோசை பிரசாதம் வழங்கப்பட்டதற்கான கல்வெட்டு ஆதாரங்கள் உள்ளன. இது ஒரு பழங்கால மரபாக இருந்ததைக் காட்டுகிறது. இந்த பிரசாதம் கோவிலின் தனித்துவமான கலாச்சார அடையாளமாக விளங்குகிறது. இக்கோவிலின் தலவிருட்சம் பாரிஜாதம் ஆகும். கோவிலின் பின்புறம் உள்ள அழிஞ்சல் மரம் மிகவும் சக்தி வாய்ந்ததாக கருதப்படுகிறது. திருமணவரம் குழந்தை பாக்கியம் கல்வியில் சிறந்து விளங்க விரும்புபவர்கள் இம்மரத்தில் சந்தனம் குங்குமம் பூசி நெய் விளக்கேற்றி வழிபடுகின்றனர். ஆண்டாளின் நாச்சியார் திருமொழியில் இந்த மரம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது அதன் ஆன்மீக முக்கியத்துவத்தை மேலும் வலுப்படுத்துகிறது. சிங்கப்பெருமாள் கோவிலில் நரசிம்மரை வழிபடுவது பல நன்மைகளைத் தரும் என்று நம்பப்படுகிறது. கடன் தொல்லைகள் நீங்க வழக்குகளில் வெற்றி பெற செவ்வாய் தோஷத்தால் ஏற்படும் திருமணத் தடைகள் விலக இங்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றன. செய்வினை ஏவல் தில்லி சூனியம் போன்ற பாதிப்புகளிலிருந்து விடுபட கோவிலின் தீர்த்தத்தை தெளித்துக் கொள்வது நன்மை பயக்கும் என்று நம்பப்படுகிறது. குடும்பத்தில் ஒற்றுமை இல்லாதவர்கள் செவ்வாய்க்கிழமைகளில் இங்கு வந்து வணங்கினால் குடும்பம் ஒன்றுபடும். பிரிந்த தம்பதியர் இணைவார்கள்.
மனக்கவலைகள் நீங்கி நிம்மதி பெறவும் தீராத நோய்கள் குணமாகவும் இங்கு வழிபடுவது சிறப்பு. ஆபத்தான சூழ்நிலைகளிலும் அச்சமான நேரங்களிலும் பாடலாகிரி நரசிம்மப் பெருமாள் சுதியை மனமுருகிப் பிரார்த்தித்தால் பெருமாள் ஓடோடி வந்து காப்பார் என்பது அனுபவபூர்வமான நம்பிக்கை. மூன்றாவது கண்ணைத் தரிசித்தால் அனைத்து துன்பங்களும் நீங்கும் என்பதும் ஒரு ஆழமான நம்பிக்கை. இக்கோவிலில் ஆண்டு முழுவதும் பல திருவிழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. அவற்றில் முக்கியமானது சித்திரை மாதத்தில் நடைபெறும் பிரம்மோற்சவம் ஆகும். நரசிம்ம ஜெயந்தி, ஆனி மாதத்தில் பவித்ரோற்சவம் மற்றும் மாசி மாதத்தில் தெப்ப உற்சவம் ஆகியவை மற்ற முக்கிய திருவிழாக்களாகும். ஆனி பிரம்மோற்சவத்தின் போது நரசிம்மர் மற்றும் அகோபிலவல்லி தாயாரின் உற்சவ மூர்த்திகள் கோவில் தேரில் சிங்கப்பெருமாள் கோவில் வீதிகளில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படுகின்றன. மாசி மாத தெப்பத் திருவிழாவின் போது உற்சவமூர்த்திகள் கோவில் குளத்தில் தெப்பத்தில் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்படுகின்றனர். பிரதோஷ வேளையில் அந்தி நேரம் நரசிம்மர் இரணிகசிபுவை வதம் செய்ததால் பிரகலாத வரதருக்கு திருமஞ்சனம், புனித நீராட்டு செய்யப்படுகிறது. பாடலாகிரி நரசிம்மர் திருக்கோவில், சிங்கப்பெருமாள் கோவில் வெறும் ஒரு வழிபாட்டுத் தலமாக மட்டுமல்லாமல் ஆழ்ந்த வரலாற்று, கட்டிடக்கலை மற்றும் ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு மையமாக விளங்குகிறது. மொத்தத்தில் சிங்கப்பெருமாள் கோவில் அதன் பழமையான வரலாறு, தனித்துவமான கட்டிடக்கலை, சக்தி வாய்ந்த தெய்வங்கள் மற்றும் ஆழமான ஆன்மீக நம்பிக்கைகள் மூலம் தென்னிந்தியாவின் ஆன்மீக நிலப்பரப்பில் ஒரு முக்கியமான இடத்தைப் பிடித்துள்ளது. இது பக்தர்களுக்கு பாதுகாப்பு, அமைதி மற்றும் ஒரு ஆழ்ந்த ஆன்மீக அனுபவத்தை வழங்கும். ஒவ்வொரு பக்தரும் வாழ்நாளில் ஒருமுறையாவது தரிசிக்க வேண்டிய ஒரு புனித தலம். இந்த அறிவூட்டும் பயணத்தில் எங்களுடன் இணைந்ததற்கு நன்றி. உங்கள் சொந்த விருப்பங்கள் நிறைவேறட்டும். தெய்வீக இருப்பில் அமைதியையும் உத்வேகத்தையும் நீங்கள் காணலாம். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து லைக் செய்யவும். உங்கள் கருத்துக்களையும் உங்களுக்கு இந்த கோவில் பற்றி தெரிந்த தகவல்களையும் நீங்கள் பார்க்க விரும்பும் பிற கோவில்கள் பற்றிய தகவல்களையும் கருத்துப் பெட்டியில் தெரிவிக்கவும். நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள். மீண்டும் அடுத்த ஆன்மீகப் பயணத்தில் சந்திப்போம். உங்கள் ஆன்மீகப் பயணங்கள் சிறக்கட்டும். நன்றி, வணக்கம். ஓம் நரசிம்மாய நமஹ. ஓம் உத்தம்பரம் மகாவிஷ்ணும் ஜலந்தம் சர்வதோ முகம் நிருசிம்ஹம் பீஷணம் பத்ரம் மிருத்யும் நமாமேகம்.